ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக கூட்டுறவுத்துறையில் உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் ஆபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா முழுக்க ஒரு கான்ட்ராக்ட் ஜாப்பை தான் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. என்னமான பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன பதவி கொடுத்துருக்காங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி. இந்த நோட்டிஃபிகேஷனில் 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம்னா 19/7/2024 9/8/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான இன்டர்வியூ எப்போ இருக்க போகுதுன்னா 12/9/2024 அன்னைக்கு தான் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்க போகுது. ஓகே, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி நீங்கள் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, எலக்ட்ரானிக் மற்றும் கம்யூனிகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து எம்சிஏ முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 3 to 5 years வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் மற்றும் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, இருந்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 3 வருஷம் உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 65,000 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி சேம் அதேமான கல்வி தகுதியாக எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜ் மெட் அதே தான், சேலரியும் அதே தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி சேம் அதே கல்வி தகுதி தான் கேட்டிருக்காங்க. சேம் அதே உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான பதிவு அறிவிச்சிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா டேரெக்டாக இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க. இன்டர்வியூ மூலமாக தான் வந்து செலக்ட் செய்யப்படும்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இதில் போய் நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கிறத டிக் பண்ணிட்டு ஃபோட்டோ ஓட்டிட்டு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான ப்ரூஃபு, ஐடென்டிக்கான ப்ரூஃபு, அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதேமாரி இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் அதேலேருந்து இதுவும் சேம் அதே மாதிரியான கல்வி தகுதி எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கான பதவி மாறுபடுது. பதவியை பொறுத்த வரைக்கும் சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, சேம் அதே மாதிரி தான். ஸோ எம்சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 40 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 1 லட்சம் வரைக்கும் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ இந்த பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு கோஆபரேட்லேருந்து ஆபெக்ஸ் கோஆபரேட்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ தேவைப்படுறவங்க நிறைய பேருக்கு இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அவங்க அப்ளை பண்ணி இந்த ஜாப் வந்து போக பார்ப்பாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.